Hi friends, welcome to Anjanash vlogs. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். இதுதான் என்னோட கிச்சன், பார்த்துக்கோங்க. சின்ன கிச்சன் தான், மாடுலர் கிச்சன் தான். ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிச்சனில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு கீழே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம்லாம் வைக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்டோரேஜ் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். மேலே வந்து பெரிய வெங்காயம்லாம் இருக்குது, கீழே வந்து உருளைக்கிழங்கு, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறமா சேனக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் இருக்குது. கீழே வந்து சப்பாத்தி உருட்டுறது, அப்புறம் ஒரு அளவு டம்ளர் வச்சுருக்கேன். இங்கே வந்து அவ்வளோதான் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி வந்து நெய் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இருக்குது. அப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது. டேபிளில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு, ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் காலையில் செஞ்ச அவுல் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்து வச்சுருக்கேன். மதியத்துக்கு சமைக்கலை, இனிமேல் தான் சமைக்கணும். ஸோ இவ்வளோ தான் இருக்குது இங்கே. அப்புறமா எங்கள் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷெல்ஃப் தான் இருக்குது. எறும்புலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாக் பீஸை கிறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு 3 பேஸ்கெட்டில் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் ஸ்டவ் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பின்னாடி சாப்பிங் போர்டு, மிக்ஸி, அப்புறமா இந்த 2 பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷெல்ஃப்லலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துடலாம். இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன் தான், ஆனால் ஷெல்ஃப் வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹனி பாட்டில் வச்சுருக்கேன், அப்புறம் பொடி வச்சுருக்கேன், அப்புறம் இது வந்து காஃபி பவுடர் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாக்ஸஸ் வந்து சேம் கலரில் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். இதிலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பின்னாடி லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து உப்பு இருக்குது, அப்புறமா சர்க்கரை, அப்புறமா உளுத்தம் பருப்பு, இதில் வந்து ரவை இருக்குது, நெக்ஸ்ட்டு அவல், அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து 3 ஒரே மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்குது, இதில் ராகி மாவு இருந்தது காலி ஆகிடுச்சு, இது வந்து கோதுமை மாவு. அப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவுனி அரிசியை வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கஞ்சி குடிப்போம், அதனால் அது ஒன்று இருக்குது. அப்புறம் கீழே ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது. இந்த 6 பாக்ஸ், மேலே இருக்க 6 பாக்ஸு, அப்புறம் இந்த 3 பாக்ஸு, அப்புறம் இந்த 4 பாக்ஸு, அப்புறமா இங்கே இருக்கிற கிளாஸ் பாக்ஸஸ்ஸு, இது எல்லாமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த 4 பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து மேலே வந்து வரமிளகா இருக்குது, கீழே வந்து பொட்டுக்கடலை, பின்னாடி வந்து கடலைப்பருப்பு, அப்புறமா அதில் வந்து மூங் தால் வச்சுருக்கேன். அப்புறமா 4 பாட்டில் வந்து ஒரே மாதிரி கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து முந்திரி இருக்குது, இதில் திராட்சை இருக்குது, இதில் வந்து பாதாம் இருக்குது, அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் இருக்குது. அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாக்ஸஸ் வந்து ஒரே மாதிரி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து மசாலா பவுடர்ஸ் தான். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. பிரியாணி மசாலா, பெப்பர் பவுடர், சாம்பார் பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறமா கொரியாண்டர் பவுடர், இதெல்லாம் தான் இருக்குது பின்னாடி. அப்புறமா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கல்லுப்பு இருக்குது, அப்புறம் இதில் வந்து புளி இருக்குது. ஸோ இதை அப்படியே நவுத்துனா, அப்புறம் இதை மறந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து பெருங்காயத்தூள் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 பாட்டில்ஸ் வந்து ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ரசப்பொடி, அப்புறம் குழம்பு பொடி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து கீழே இருக்கிறதுல வந்து பனவெல்லம் இருக்குது, மேலே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே இருக்க பாக்ஸில் வந்து அப்பளம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது. இந்த 2 ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் வந்து க்ராசரிக்காக தனியாக ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வச்சுருவேன். வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே வச்சுருவேன். ஸோ கீழெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சுருக்கேன். இது வந்து பிக் பஜாரில் வாங்கினது. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் இருக்குது, ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இதில் இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து நெய் இருக்குது, அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து விளக்கெண்ணெய்.
அப்புறம் இதில் இருக்கிறது கடலெண்ணெய். அப்புறமா தோசைக்கல் துடைக்கிறதுக்காக ஒன்று வச்சுருக்கேன் அது. அப்புறம் இது வந்து நாங்கள் ரெகுலராக டீ தான் குடிப்போம். ஸோ டீ பவுடர் அண்டு ஜாக்ரி பவுடர் அது இருக்குது. அப்புறம் இது வந்து காலையில் காய்ச்சின பால் வந்து அப்படியே வச்சுருக்கேன் இங்கே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வெறும் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான், ஐஸ்கிரீம் வாங்கினப்ப கொடுத்தது. ஸோ அதுலேயே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த ரெண்டுலேயும் வந்து எண்ணெய் தான் இருக்குது. இது வந்து தேங்காய் எண்ணெய், இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் ஒரு மிக்ஸி மட்டும் இங்கே வச்சுருக்கேன், ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது, அதனால் முன்னாடியே வச்சுருக்கேன். இது வந்து உப்பு டப்பா. அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு எப்போவாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதில் செஞ்சுக்குவேன். ஸோ அதனால் இது இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதில் வைக்கக்கூடிய பாக்ஸஸ் தான் இதெல்லாமே. பட் எமர்ஜென்சிக்கு வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போடலாம் அப்படின்னும்போது அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் சின்னதாக வந்து ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி என் மேரேஜ் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு தான், நான் இது வாங்கலை. சரி நம்ம பாக்ஸஸ் எல்லாம் இதுக்கு தனியாக வாங்குறதுக்கு பதிலாக சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதுலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறது, இதில் கடுகு இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். இதில் கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து உளுத்தம் பருப்பு இருக்குது, இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது, இதில் வந்து மிளகு இருக்குது, இதில் வந்து கடலை வச்சுருந்தேன், ஸோ காலி ஆகிடுச்சு, அதனால் போட்டு வைக்கணும் நெக்ஸ்ட்டு. இதில் வந்து ஜீரகம், அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா லவங்கம் இருக்குது, இதில் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு இருக்குது, இதில் வந்து வெந்தயம், இதில் பார்த்திங்கன்னா பட்டை, அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி விதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது பெப்பர் பவுடர். இதெல்லாம் வந்து எக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓட்டை இருக்குது. அப்புறம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 3 ஓட்டை இருக்கிற மாதிரி பெரிய ஓட்டையாக. அப்புறமா இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஹோல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டவ் இருக்குது. என்னோடது 2 பர்னர் ஸ்டவ் தான், க்ரீன் செஃபோடது. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது. விண்டோவில் வந்து இந்த சைட் கார்னரில் வந்து 2 விசில் வச்சுருக்கேன், 2 குக்கரோட விசில் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மிக்ஸி வச்சுருக்கேன், பின்னாடி வந்து சாப்பிங் போர்டு முன்னாடியே காமிச்ச மாதிரி. அப்புறம் இதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டுலேயுமே நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அப்புறமா இந்த சின்ன பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம்லாம் தோல் உரிக்கும் போது டக்குன்னு எதுலையாவது போடுறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அப்புறம் சோப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன், சோப் ஸ்க்ரப்பு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறதுக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஹோல்ஸ் இருக்க மாதிரி வாங்கலாம், பட் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எல்லாமே கழுவி வச்சுட்டு இருந்தேன். இங்கேருந்து அப்படியே எல்லாமே கீழே கொட்டி கீழெல்லாம் நல்லா மெஸ்ஸி ஆகிடுது. அதனால் நம்ம தண்ணி வந்து வடிஞ்சு கீழே போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். ஸோ பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இதில் வச்சுருவேன். கீழே வந்து தண்ணி கலெக்ட் ஆகிருக்கும், அதை வந்து நான் சிங்க்லேயே ஊற்றிடுவேன். ஒரு 2 days ஒன்ஸ் வந்து இதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் ரெகுலராக க்ளீன் பண்ணிவிடுவேன், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா சிங்க் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட இது. வாஷிங் மிஷினுக்கும் நாங்கள் இங்கேருந்து தான் தண்ணி போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷினுக்கும் இங்கே தான் தண்ணி போகும் அப்படிங்கிறதுனால அதை இப்படியே வச்சுருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் கீழே என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மாடுலார் கிச்சன் தான் இல்லையா, ஸோ இதெல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், என்னென்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு வந்து பெரிய கரண்டி, உட்டன் கரண்டி அது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக 2 கப் வச்சுருக்கேன். இதுவும் எங்கள் மேரேஜ்க்கு வந்த கிஃப்ட் தான், எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ இந்த கப்லேயும் நாங்கள் டீ குடிப்போம். வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால தான் அதை அங்கே வச்சுருக்கோம்.
அப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக பவுல்ஸு அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃபோர்க்கு, ஸ்பூன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இது தட்கா பேன் இருக்குது. அப்புறம் துருவருது. இங்கே வந்து டீ வடிகட்டுறது வந்து 2 வச்சுருக்கேன். அப்புறமா சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஏதாவது நம்ம செய்கிற ஐட்டம்ஸ் மீந்து போச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கத்தி, லைட்டரு, அப்புறம் பீலரு, அப்புறம் தேங்காய் துருவுறது அதெல்லாம் வச்சுருக்கேன். என்னடா இவ்வளோ கத்தி வச்சுருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கத்தி மட்டும் எப்போவுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக வேணும்னு நினப்பேன். இல்லைனா எனக்கு வேலையே சீக்கிரம் நடக்காது. அதனால் வாங்கி இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வாங்குவேன். கடைசியில் இந்த கத்தி தான் எனக்கு நல்லா செட் ஆச்சு. அப்புறம் சிஸ்ஸரும் வச்சுருக்கேன். இந்த கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சாப்பிங் போர்டோட இதே வந்து சாப் பண்ணிடுது, அந்த உட்டும் வந்துடுது. அதனால் வந்து இது யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். இது வந்து வெங்காயம் வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. ஏதாச்சும் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இதில் வெட்டிக்கலாம். இது வந்து ரெகுலராக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற கத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கே. இது வந்து லைட்டர் வாங்கினப்போ வந்தது. இது ஷார்ப்பாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் இது வந்து ரொம்ப மோசங்க, ஏன் மேட் இன் சைனாவாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வளையுது, கொஞ்சம் கூட ஹேண்டியாக இல்லை. அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் இங்கே துருவறது ஒன்று வச்சுருக்கேன், தேங்காய் துருவல். அவ்வளோதான், இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன டம்ளர்ஸ் டீ குடிக்கிறதுக்கு, யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு, அதுக்காக. கீழே வந்து கொஞ்சமாக பிளேட்ஸ் வச்சுருக்கேன், சின்ன சின்ன பிளேட்ஸ். இது வந்து முறுக்கு, இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னா வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சின்ன சின்ன கப்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து ஜூஸ் புளியறது. அப்புறம் இங்கே வந்து டீ பேன்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் வந்து பாக்ஸ் தான், அதோட மூடி மேலே வச்சுருக்கேன். ஏதாவது மீந்து போச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பாத்திரம் தான், எதுக்காச்சும் யூஸ் ஆகும். அடியில் வச்சுருக்கேன். பெருசு வந்து அடியில், சின்னதெல்லாம் மேலே, அந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் அப்படி தான். அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே வந்து ஒரு வடிகட்டுறதுக்காக ஒன்று இருக்குது, அது வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து லாஸ்ட் ட்ராயரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து அப்படி தான் அப்பப்போ ஸ்டக் ஆகிக்கும். இது ஃபுல்லாக பிளேட் ஸ்டாண்டு தான். இங்கே எல்லாமே வந்து பெரிய பிளேட்ஸாக வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 விதமான பிளேட்ஸ், இங்கே வந்து குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் பிளேட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் ஊற்றும் போது கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபனல் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு 2 ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தா எனக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஷெல்ஃப் மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மொத்த வெர்டிக்கல் ஸ்பேஸும் என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியல. அதனால் வந்து எல்லாமே கீழே தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் வாங்கலான்னு யோசிச்சிருக்கோம். வாங்கினேன்னா மறுபடியும் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தோசை தவா இருக்குது. இங்கே கடாய் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வந்து பணியாரம் பண்ணுற பாத்திரம் வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டா வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து 2 பெரிய மிக்ஸி, அப்புறம் மீடியம் சைஸ் மிக்ஸி இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து மேலே வச்சுருந்தது காமிச்சேன்ல முன்னாடியே. அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குக்கர் இருக்குது, இங்கே ஒரு குக்கர் இருக்குது. குக்கருக்கு மேலே வந்து ஏதாவது டிஷ் பண்ணோன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக 2 வாங்கி வச்சுருக்கேன். அதை வேறு இடத்துல வச்சா உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயம். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ணால் இந்த 4லையுமே வந்து நாங்கள் தண்ணி தான் பிடிச்சி வச்சுருக்கோம். அங்கே வந்து சிலிண்டர் இருக்குது. இது வந்து பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால இங்கே ஒன்று கமுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இங்கே இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது. என்கிட்ட குடம் இல்லை, இந்த மாதிரியான பாத்திரம் தான் இருக்குது. இதில் தான் நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம்.
ஸோ இங்கே அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா சிங்க்குக்கு கீழே வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோப்பு, நிமைல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேபிள் வாங்கி வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மேலே ஏறி நின்று வேலை செய்கிறதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஹைட்டான பர்சனாக இருந்தால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், அதனால் எனக்கு சமைக்கும் போது வந்து எட்ட மாட்டேங்குது. இவங்க பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுட்டாங்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் ஹைட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். இது இவ்வளோ தூரம் தூக்கி வச்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்யும்போது இந்த எட்ஜஸ் ஏரியா ஆரம்பிச்சிருது. அதனால நான் அந்த ஸ்டூல் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால வேலை செய்யும்போது இந்த சைட் பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்திங்கன்னா டிவி இருக்கும். ஸோ டிவி பார்த்துட்டே நம்ம குக் பண்ணலாம். அண்ட் பாத்திரம் தைக்கும் போதும் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டே பண்ணலாம். ஸோ சமைக்கிற அலுப்பு வந்து அவ்வளோவா தெரியாது. இதுதான் இந்த கிச்சனோட ரொம்ப பெரிய பெனிஃபிட்டே. நான் ஹோம் டூரும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த சின்ன கிச்சன் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.